ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். 12th சிஎஸ் இருக்கிறதுல இன்றைக்கி நடந்த எக்ஸாம்லேயே இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா பராமீட்டர், மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்னாலே கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைப்ரரி ஃபைல்ஸ் லோட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன லோட் ஆகும், பில்டின் ஸ்கோப்பு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதமில் எது வராதுன்னு கேட்டிருந்தாங்க, ப்ரோக்ராம். 5th கொஷின் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சில பேர் நாட்டை பார்க்காம தப்பாக எழுதியிருப்பீங்க. நாட்டை கரெக்டுன்னு கேட்டதுனால இந்த இது ஆப்ஷன் 3 இருக்கு இல்லையா, ஸ்டேட்மெண்ட் 3, அதுதான் வந்து ஆன்சரு. அடுத்து 6th கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் வச்சுருந்தாங்க. a/b = 3. 10/3 என்னது 3.3, விச் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு 3. அதனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 3. அப்புறம் 7th ஒன்வர்ட் கரெக்டான ஆர்டரில் பாஸ் பண்ணால் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட். ஸ்லைசிங் ஆப்ரேட்டருக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். இது வந்து புக் பேக் 0லேருந்து ஆரம்பித்து 16 வரைக்கும். கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணோன்னா அது மெத்தட்ஸ். ப்ரொஜெக்டோட சிம்பிள் வந்து பையி. அப்புறம் இது வந்து ரோல் பேக் வரும், சேவ் பாயிண்ட் வராது, ரோல் பேக் தான் வரும். அடுத்து வந்து ஃப்ரேம் ஒர்க், பைத்தானே C++ஏ கனெக்ட் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லுவோம், பூஸ்ட்டுன்னு சொல்லுவோம். டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டிஸ்டிங்க்ட் கமெண்ட்டு. பைத்தான் பேக்கேஜஸ் அண்ட் மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு மேட்ப்ளாட்லிப் தான் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ பேருக்கு 15 ஒன்வர்ட்ஸும் கரெக்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் ரொம்ப ஈஸி, கம்பல்சரி கொஞ்சம் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக இங்கே வந்து எரர் தான் வரும். ஏன்னா பாருங்கள், இங்கே வந்து S1 கேபிட்டலில் இருக்குது, இங்கே S1 ஸ்மாலில் இருக்குது. as per பைத்தான் ரூல் படி இது கேஸ் சென்சிட்டிவ், அதனால எரர் தான் வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எரர் வரும். இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். 12 RPM கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து 4, ஸ்டாப் வேல்யூ உங்கள் கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ 2. 2னா என்ன பண்ணுவீங்க, லெஸ் பண்ணி எழுதுவீங்க. 1 லெஸ் பண்ணி எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து KPIAன்னு வரும். அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் எரர்னு தான் போடணும், தவிர MIAO அப்படின்றத எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு நானே வந்து S1 வந்து கேப்ஸா ஸ்மாலான்னு பார்க்கல, அதுக்கப்புறம் அதை நான் பார்க்காம தான் எழுதிட்டேன். பட் இது வந்து ஸ்மாலில் இருக்குது, இது கேப்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து எரர். அடுத்து 33 வந்து 3 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்தது. இதுவுமே ரொம்ப ஈஸியானது. வேர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் 5 டீட்டெயிலுமே ரொம்ப ஈஸியான டீட்டெயில். அதுவும் இந்த டீட்டெயிலாம் வந்து ரொம்ப சின்ன டீட்டெயில், அவ்வளோ ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக, மாடரேட்டாக, டஃப்பாக, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.